ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் மோட்டர். நம்ம இதை வச்சு நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ கரண்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன இதில் யூஸ் பண்ண முடியுதான்றது நம்ம சும்மா ஒரு ட்ரையலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரீயாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரானிக்ஸில் சும்மா ஒரு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் காற்றடிக்கிற ஏரியா, நீங்கள் வந்து கடற்கரை ஓரத்தெல்லாம் இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 24 hours உங்களுக்கு வந்து பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட்டோ இல்லையா ஒரு ஃபேனோ வந்து நீங்கள் இதை வச்சு ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் டிசி ஃபேன், டிசி லைட் சொல்கிறேன் நான். ஸோ அதை வச்சு ரன் பண்ணவும் முடியும் உங்களால், இல்லை பேட்டரியில் ஸ்டோரேஜும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். வேஸ்ட்டான மோட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வாட்டர் பியூரிஃபையரில் இருக்கக்கூடிய மோட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டு. ஸோ இதில் வந்து 48 வோல்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இது ரன் ஆகும். ஸோ இதையே வந்து நம்ம பவர் வந்து இதில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இங்கே வந்து காற்றடிக்கல எதுவும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது மேலே ஃபேன். ஸோ இந்த ஃபேன்லேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி என்ன வோல்டேஜ் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ என் கூட யாரும் ஃபோன் கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால ஸோ கொஞ்சம் நான் எட்ட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன வோல்டேஜ் வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீட்டர் இருக்குது இல்லையா. ஸோ மீட்டரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200ல் ஸோ 200ல் வைக்கலாம். ஏன்னா வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது, ஓகேங்களா. 200 ஃபஸ்ட்டு என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் சும்மா கையால் சுற்றி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக கையால் சுற்றுறதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதை ஃபேனில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி வருதுன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து சும்மா லைட்டாக ஒரு முட்டை கொடுத்து அப்படி வச்சிட்டேன். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் இதை பிடிச்சாலே அப்படி தான். சரிங்க, ஒழுங்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒரு வழியாக கனெக்ட் பண்ணி கையில் பிடிச்சிருக்கேன். பார்ப்போம். ஸோ 12 வோல்டேஜ், மேக்ஸிமம் ஒரு 12 வோல்ட் வருது. ஸோ 12 வோல்ட் வருது. நம்ம இப்போ வந்து டேரெக்டாக ஒரு பல்பை வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து டிசி பல்பு தான், 12 வோல்ட் டிசி பல்பு தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 12 வோல்ட் டிசி பல்பு தான் இது. ஸோ இது ஃப்ரெண்டு நம்ம வச்சுருக்காரு, அவர் மூலிமா நமக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன். ஸோ அதை நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி வந்துன்னா திரும்ப மாற்றி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் லெஃப்ட்டில் சுற்றிங்கன்னா பாசிட்டிவ் வரும், ரைட்டில் சுற்றிங்கன்னா நெகட்டிவ் வரும். ஸோ மாறி மாறி கூட வரும். நம்ம அது கரெக்டாக எந்த வாட்டை சுற்றுதோ அதில் என்ன வருதுன்றதை நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த பல்பு இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணி நம்ம அதிகமாக வோல்டேஜ் இதில் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பூஸ்ட்னால் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து டேரக்ட் கரண்ட் மட்டும் தான் வந்து, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வரல. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வரணும்னா மேக்னெட் சுற்றணும், காயில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா வந்து இதில் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வரும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இதில் கொடுத்துட்டு நம்ம அதிகமாக வோல்டேஜை மாற்றி நம்ம வந்து இதுலேருந்து நம்ம லோடு எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது முடிஞ்சால் அந்த மாதிரி மோட்டர்ஸ் கிடச்சா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கூட நீங்கள் உங்கள்கிட்ட மோட்டர் கிடச்சா நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம், ஓகேவா. இந்த தண்ணி மோட்டர்லாம் இருக்குல்ல, வீணாக போச்சுன்னா அது உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரோட்டர் இருக்கும், ரோட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக மேக்னெட்டை உள்ள ஃபிட் பண்ணி சுற்ற வச்சிங்கன்னா அதில் வந்து உங்களால் பவர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் லோடு எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து மேலே ஃபேனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ லைட் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, டைரெக்டாக அப்படியே அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அப்படியே எரியுது. ஸோ இது இந்த மாதிரி விண்ட்மில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீட்டில் லைட் வந்து ரெகுலராக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெரியுதா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து லைட்டை வந்து எரிஞ்சுது. கையால் சுற்றி பார்ப்போம் எரிதானே. ஓ தெரியுதுங்களா, சும்மா கையால் லைட்டாக சுற்றினாலே எரியுது. ஸோ சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெகுலராக போகிறேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணுவேன், வீடியோஸை எடுத்து போட மாட்டேன். ஸோ கொஞ்சம் அதையும் சேர்த்து வீடியோஸை எடுத்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ரெகுலராக அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸும் நம்ம வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.